வருகிற 19ஆம் தேதி சென்னையில் வடபழனியில் இந்த 100 அடி ரோட்டில் ஆர்த்தி மஹால் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தியானத்துக்கான ஒரு முன்னெடுப்பு சுவாச புரட்சி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த செயலுக்குள்ளே நம்ம எவ்வளோ சத்சங்கங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போ இந்த சென்னையில் இது என்ன செயல்னா, வழக்கம் போல் யாரும் நடத்துகிற சடங்கு சம்பிரதாயம் மாதிரி இல்லாமல் தியானத்தை டீட்டெயிலாக அதிகாலையில் 4 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு, இரவு 7 மணிக்கு ஒரு மனிதன் தியானத்தை எப்படி மேற்கொள்ளணும், அதற்கான மந்திரம், அதற்கான செயல், அதற்கான வடிவங்கள் அனைத்தையும் அவர்கள்ட்ட கொடுத்தரணும். அவர்கள் சுதந்திரமாக எந்த செயலும் இல்லாமல் அவர்கள் போல இருக்கணும். குருவை வந்து பார்க்கணும், செய்யணும், போகணும், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இதை உதவணும்னா கூட கொடுக்கலாம். அப்படியான ஒரு செயலாக்கத்தான் இந்த கும்பமேளா தவத்துக்கான ஒரு கும்பமேளா இது. அதனால அவசியம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். 19ஆம் தேதி ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நான் கருதுகிறேன். ஒரு நல்ல செயலாக்கத்தோடு உங்களோடு சந்திப்போம். உங்களோடு எப்போதும் பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதனாக முழு வடிவத்துக்குள்ள மனிதனாக இறைவன் பிறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பேர் ஒளியாக இருக்கிறதுனால பிறக்க முடியாது. அப்போ அந்த உடலை தயார் பண்ணுற வரைக்கும் காத்திருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த செயல் வடிவமாக இருந்து அந்த உடலை வந்து பெறும்போது ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து உள்ள ஐக்கியமாகும். அப்போ தான் அவருக்கு வேறு வடிவத்துக்குள்ள தன்னை யாருன்னு அவருக்கு தெரிய வரும். அப்போ என்னன்னா, இந்த மனித செயலில் கிடைக்கப்பட்டது இந்த சூலத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, தனியாக தான் பார்ப்பாங்க. சூலம் தனியாக, சூட்சமம் தனியாக பார்ப்பாங்க. பொதுவாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடிவத்துக்குள்ள இந்த செயலுக்குள்ள என்னன்னா, இப்போ இந்த உடலை ஒரு கூடுன்னு தான் பார்ப்பாங்க எல்லாரும். இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்கு, அது உங்கள் உடலை ஒரு கூடாக தான் பார்க்குது. ஒரு நாள் அது உங்களை உதறிட்டு வெளியில் போயிடுது. அப்போ அதுக்கு மரணம் இல்லை, ஆனால் உங்கள் உடலுக்கு மரணம் இருக்குது. அப்போ அதுதான் ஒரிஜினல். நீங்கள் இந்த உடல் நீங்கள் கிடையாது, அது நீங்கங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் அங்கே போராட்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாரும் இந்த உடல் தான் நான் நினைக்கிறீங்க. புரியுதா? எல்லாருடைய தாட் எங்கே இருக்குன்னா, நம்ம உடல் தான் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். உடல் நம்ம இல்லை. இந்த உடல் தற்காலிகத்துக்குமாக இங்கே ஃபார்ம் ஆகி இங்கே உருவாக்கப்பட்டது. அந்த உயிர் என்பது வெட்ட வெளியில் இயற்கையாக உருவானது, அது செயற்கையாக உருவாக்கப்படலை. அதனால தான் ஒரு யோகி என்ன சொல்கிறாங்கன்னா, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த ஃபார்மான உடல் என்ன பண்ணோம்னா, இந்த உடலுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது. அந்த தன்மை என்னன்னா, நம்மளுடைய அந்த மூதாதையோடைய அந்த ஜீன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த செல்களில் ஒட்டி இருக்கும். தாயோட தாக்கம், தகப்பனோட தாக்கம், உறவுகளோட தாக்கம், நம்ம பல்லுலேருந்து, நம்ம கண்ணுலேருந்து, நம்மளோட முகச்சாடை எல்லாம் இறைவன் மாதிரி இருக்காது. நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒட்டி ரிலேட்டடாக வரும். அப்போ அந்த ரிலேட்டடாக வர்ற அந்த உடல் என்ன பண்ணுன்னா, உங்களை பார்த்து கருணைப்படும். உள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் இருக்குல்ல, நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் கருணைப்பட மாட்டீங்க. கருணை உடல் தான் பெறும், உள்ளே இருக்கிற ஆற்றலுக்கு கருணை பெறாது. ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கும். அது இதை ப்ரொஃபஷ்னலாக உங்களை எப்படி தயார் பண்ணணுங்கிறதுக்கு தான் அது வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த உடல் என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் எமோஷன் ஆகி அது ஏதாவது ஒரு சரி அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு அது கருணைப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடலுக்கும் உள்ளே இருக்கிற சக்திக்குமே சண்டை வரும். அப்போ ரமணர் மாதிரி ஒருத்தர் இந்த உடலை நீங்கள் கையில் ஒரு பிரச்சனை வந்த போது கூட அவருடைய உரைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உடலை பற்றி நீங்கள் ஏப்பா கவலைப்படுறீங்க, இது ஒரு துன்பம் நிறைந்த ஒரு கூடு, இதை நான் தூக்கி போடுறது, இதை போய் நீங்கள் ஆய்வுலாம் பண்ணாதீங்க. ஏன் ஆய்வு பண்ணாதீங்கன்னா, இதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. அதுதான் நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது நான் இல்லைப்பா. அது தற்காலிகமாக இந்த பூலோகத்தில் 60 ஆண்டு 70 ஆண்டுகள் நான் வசிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கூடு, டெம்பரவரி ஒரு கூடு, அது ஒரு பொருள்.
நான் அதே மாதிரி சீனாவில் எடுத்திருக்கேன், அமெரிக்காவில் அவதாரம் எடுத்திருக்கேன், ரஷ்யாவில் எடுத்திருப்பேன். அப்பப்பெல்லாம் ஒரு கூடு அங்கங்கே கழட்டி எரிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். எல்லா கூட்டையும் நான் தூக்கிட்டு அலைஞ்சா நான் வந்து பெரிய கண்டெய்னரில் தான் வந்துகிட்டு இருக்கணும். அப்படிதான் ஒரு யோகியோட செயல். அப்போ இந்த கூடு என்ன பண்ணுன்னா சில இடத்துல எமோஷன் ஆகும். இந்த உடல் உள்ள இருக்கிற செயல் வந்து அது டென்ஷன் ஆயிடும். கொஞ்சம் கையை மடக்கு, கொஞ்சம் குறை அப்படின்றோம். அதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம். அதை தான் நம்ம சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, அது எப்படி அந்த உடல் அந்த கூடு அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கே, அது நான் எக்ஸ்பிளைன் நேத்து நடந்த ஒரு விஷயத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லையா? இப்ப கூடுதான பேசிட்டு இந்த மாதிரி ஆச்சு, உள்ள இருக்கிறது அப்படி சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படி ஒரு தனித்தன்மை இருக்கு? அது இன்னும் எப்படி உயிரோட இருக்கு? அதுதான் ஒரிஜினலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டுக்குன்னு ஒரு தன்மை வந்து ஒரு உயிர் துளி உள்ள ஒரு உயிர் துளி இருக்குல்ல, முதல் முறையா வந்துச்சுல்ல, அது அந்த மனித தன்மையிலேயே செயல்படும். அது அழியாது. அது எப்பன்னா, அதுதான் ஒரு யோகி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உடலையும் வேற ஃபார்முலாவுக்கு மாற்றுவாங்க. அந்த உடலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒளித்தன்மைக்கே மாத்துறது. அந்த ஒளித்தன்மைக்கு மாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்களால பணி செய்ய முடியாது. இந்த மாதிரி உங்களோட இன்ட்ராக்ட் ஆகி உரை நிகழ்த்த முடியாது, பேச முடியாது. ரொம்ப டிஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு திரை போடணும், கண்ணாடி மாளிகைக்குள்ளே உட்காந்துக்கணும், இல்லை வேற ஏதாவது நிகழ்த்தணும். ஏன்னா நிகழ்த்த முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும் தாக்கம். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிரமிடு மாதிரி மாறிடும். ஒளியாக மாறிடுச்சுங்களா உடல். இப்படி நான் உட்காந்துருக்கும் போது அருவி மாதிரி பிரபஞ்சத்துலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். கொட்டும் போது இங்கே செதறும் போது நீங்களாம் செதறிடுவீங்க. அது ஓவராயிரும். இப்போ வந்து அந்த பிரமிடோட ஒரு நாடு இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த செயலுக்குள்ளே உங்களால் அது உணர முடியும் அந்த தாக்கத்தை. அப்போ ஒருத்தர் ஒளி தேகமாக மாற்றினவர் என்ன பண்ணுவார்னா மக்களோட அதிக கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியாது, மக்களோட பயணிக்க முடியாது, பிரயாணிக்க முடியாது. ஃப்ளைட்டில், ட்ரெயினில் இந்த மாதிரி சக்சங்கள்லாம் அவர் வந்து கண்டென்ட் பண்ண முடியாது. ரொம்ப கடினம், ரொம்ப சவால், 100% பண்ண முடியாது. அதனால தான் குகைகள்லையோ எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு மேஜிக்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு உணர்த்தும். நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா தெரியும். சில குகைகளுக்கு போனீங்கன்னா அந்த குகைகள் பலமுறையான ஒரு சித்தர்களோட பேர் வச்சுருப்பாங்க. இது வந்து கோரக்கர் குகை, கொங்கணர் குகை, இந்த குகைன்னு. அங்கே போகும்போது உங்களை அறியாமல் ஒரு செயல் நடக்கும், அதை நீங்கள் உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அங்கே ஒரு செயல் இருக்குது, அதுதான் சூட்சமங்கிறாங்க, அதுதான் ஒரிஜினலுங்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல். இந்த உடல் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த தன்மையில தான் இருக்கும். அப்போ அந்த செயல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற செயல் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சில காலத்துக்கு இப்படி தான் செயல்படணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த உடலை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபார்முலாவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க. இப்போ தடுத்து ஆட்கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தடுத்து ஆட்கொள்றதுங்கிற பொருளே என்னன்னா உங்க உடலை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பல தெருவுகளுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்த நீங்க உங்களை என்ன பண்ணுவாங்க, தடுத்து ஆட்கொண்டதுக்கு அப்புறம் கங்கைக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்ப நீங்களாம் கங்கைக்கு போகல, தடுத்து ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கங்கைக்கு போறதுக்கான வாய்ப்பை பெற்றீங்க. இப்ப பட்டினத்தாருக்கு இருக்கிறது கூட என்ன சொல்லப்பட்டது, தடுத்து ஆட்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெளியில வந்ததுக்கு காரணம் அவருக்கு அந்த உள் உணர்வு வந்து நீ ஒன்றும் இல்லை வெளியில வா அப்படின்னும் போது அவருக்கு அந்த சுயம் வந்து தெரிஞ்சோன்னா அந்த உள்ள செய்யறதை தாண்டி இந்த உடல் வந்து என்ன போனாலும் போகக்கூடாது. அப்போ மீறி இந்த உடல் போகிறதுக்கு ஒரு இடத்துல ட்ரை பண்ணோம். நானே ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய நாள். இதெல்லாம் எதுக்கு தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருப்போம். ஒரு இடத்துல மடார்னு அடித்து அந்த உடலை திருப்பிடுவாங்க. இப்போ பஸ்ஸில் ஏறினவன், டிக்கெட் எடுத்தவன் திடீர்னு இறங்கிடுவேன். திருவண்ணாமலையில ஒருத்தர் இருக்கிறாரு, முன்னாடி வந்து ஒருத்தர் அமைச்சராக இருந்தார் திமுகவில், இப்போ சிறைக்கு போயிட்டு வந்தார்ல, அவர் இப்போ போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், அந்த கட்சியில் வந்து அமைச்சராக இருந்தார். இப்போ திருவண்ணாமலையில் ஒருத்தர் அனுபவம் பெற்றவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா கரூருக்கு பஸ்ஸில் ஏறிட்டாரு. ஏறிட்டு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்லேருந்து இறங்கவே இல்லை. அப்போ அந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அவருடைய நெருங்கியமான அந்த அனுபவம் பெற்றவரோட ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் என்ன பண்ணாருன்னா டெப்போவில் பணத்தை கட்டிட்டாங்க. இவர் இறங்க மாட்டாரு. ஐயாவை இறக்காதீங்க, பஸ்ஸு ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் கலெக்ஷன் என்ன இருக்கோ நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு கொண்டு டெப்போவில் கொண்டு போய் ப்ராப்பராக போக்குவரத்துறை மந்திரியாக அவர் இருந்தார். அதை வந்து பணத்தை கட்டி இந்த மாதிரி ஒரு வேலைகளை அவங்க பண்ணாங்க. எதற்குன்னா அவர் ஏறிட்டார்ல, ஏன் ஏறினான்னு அவருக்கு தான் தெரியும், ஏன் போயிட்டு இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும், ஏன் இறங்குவாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் இவங்க தடுத்து ஆட்கொள்ளப்பட்டதுனால அந்த தடை வராமல் ஏதோ ஒரு ப்ராசஸில் இருக்காரு, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க நிற்கிறாங்க. அவ்வளோதான். வெளியில் பார்க்குறவங்களுக்கு பக்தின்னு நினைக்கலாம், மரியாதைன்னு நினைக்கலாம், எது வேணாலும் நினைக்கலாம். அவர் இந்த பணம் கொடுக்கறதையோ அரசாங்கத்தை பற்றி கவலை கிடையாது. அவருக்கு ஒரு ப்ராசஸ்,
அவரு இந்த பஸ்ஸில் போயிட்டு வர்றதுனால அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நாமளே அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏறி போயிட்டோம்னா திடீர்னு நம்மளே இல்லாத மாதிரி மாறிட்டோம்ச்சுங்க, எங்கே போயிட்டுருக்கோம், என்ன இது, டக்குன்னு இறங்கிடுவோம். இதுதான் தடுத்து ஆட்கொள்றது, இதுதான் செயல். இதோடைய பொருள் வந்து இதுதான். அதனால நம்மளாலாம் தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் தவத்தில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த சூளம் வந்து அந்த மாதிரி வேலை செஞ்சிடும். இந்த சூளத்துக்கு மையமாக கேப்டனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன மனம். இப்போ நமக்கெல்லாம் மனம் இல்லாதனால ஓரளவு இந்த உடலை கொஞ்சம் எங்கேயாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுறது பண்ணுறோம். மனம் இருந்துச்சுன்னா டோட்டலாக வந்து அந்த ஆன்மா பேச்சை நம்ம கேட்க மாட்டோம். புரியுதுங்களா? ஆன்மா எப்பயாவது ஒன்று ஒரு ரேராக சொல்ல வர்றதை கூட விட்டுருவோம். அதுதான் மனம் என்னன்னா முழுசாக இதுதான் நிஜம்னு கொண்டாந்துரும். இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னா மனம் இல்லாதவர் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. மனம் இருக்கிறவங்க அவங்க வந்து வேற ஒரு ரூபத்தில் பார்க்கலாம். ஏன்னா அது கண்டறியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதை வந்து ஸ்டடி பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். அவ்வளோதான் இதுக்குள்ள விஷயம். அதனால நிறைய வந்து இந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க அதை வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை விமர்சனம் பண்ணால் பரவாயில்லன்னு கடந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம தேசத்தில் எத்தனை ஆண்டுகளாக சுதந்திரத்துக்கு போராடணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் உயிர் நேர்த்தார்கள், எல்லா செயல்களும் நடந்துச்சு. ஆனால் அப்போ எல்லாம் யோகிகள் அவதரிக்கலையா என்ன? அப்போ எல்லாம் பிரபஞ்சம் இல்லையா என்ன? நீங்களே சொல்லுங்கள். ஏன் இந்த தேசம் அடிமையாக இருக்கணும்? ஏன் இத்தனை உயிர்கள் பிரியப்படணும்? அப்போ என்ன இறைவனுக்கு மனம் இல்லையா? இந்த இறைவனுடைய அந்த மனித தன்மையில் சொல்ல போனால் அவருக்கு இரக்கம் இல்லையா? அவருக்கு கருணை இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா பல யோகிகள் அப்போ இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க, பல யோகிகள் அவதரிச்சிருக்கிறாங்க, பல யோகிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க நான் சமாதியாகி இத்தனை ஆண்டுகளில் இது இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போன யோகியெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கோட ரீசன் என்னன்னா இந்த காலம் வரை இந்த தேசம் இப்படித்தான் இருக்கும், இந்த மக்கள் இப்படி தான் அலைவாங்க, இப்படி தான் துன்பப்படுவாங்க, இந்த மாதிரி செயலெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி செயல்களை முன்னெடுக்க சில போராட்டக்காரர்களும் சில வித்தியாசமான ஆட்கள்லாம் வருவாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த சுதந்திரம் பெற முடியும். அது இந்த காலத்தில் அது அழகாக நிகழும். அதை போய் எந்த யோகியும் போய் ஸ்டெப் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு வெளியிலிருந்து நிறைய யோகிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சுதந்திரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்னன்னா ஒரு தேசம் பல ஆண்டுகளாக பல உயிர்களை ஈர்த்து சுதந்திரத்தை பெற்றுச்சு. அப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம். இதே மாதிரி தான் தியானம். ஒரு தனி மனிதன் சுதந்திரம் பெறணும்னா ஞானம் அடையணும். அவனால் அந்த சுதந்திரத்தை பெற முடியாது. உடல் எதிரி, மனம் எதிரி, வீடு எதிரி, உறவு எதிரி, எல்லாமே நம்மளை எதிர்த்து நிற்கும். இந்த சுதந்திர போராட்டத்தில் நம்ம உயிர் கூட போயிடும். இந்த மாதிரி இந்த தியானத்துக்குள்ள ஒருத்தன் போராடி பல ஆண்டுகளில் ஒருத்தன் தியானத்தில் ஒரு நிலையை அடைகிறது தான் அதுதான் உண்மையான சுதந்திரம், அதுதான் உண்மையான ஞானம். இதுதான் இதோடைய ரெண்டோடைய செயலையும் நீங்கள் இப்படி தான் ஒரு செயலை எடுத்து பார்க்கணும். அப்போ அறிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிதானமாக இந்த காலம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, இப்படி சுற்றும் போது நம்ம போனோம்னா கீழே விழுந்துருவோம், அப்போ இந்த சுற்றி வந்து இப்படி வரட்டும், நம்மளை கிராஸ் பண்ணட்டும், அது பின்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு யோகி காத்திருப்பாங்க. யோகிக்கு என்னன்னா காற்றை போய் நேரடியாக முட்ட மாட்டாங்க. காற்றோட தன்மை தெரிஞ்சதுனால அது போக்கில் போகணும்னு நினைப்பாங்க. அதுதான் காலம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய யோகிகளுக்கு ஏன் கிரகங்கள்லாம் வேலை செய்ய மாட்டேதுன்னா அந்த கோள்களுடைய திசையை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வேலை செய்வாங்க. அப்போ அந்த கோள்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளையே ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி நம்மள மாதிரியே ஒருத்தர் சுற்றுறான், நம்ம கூட சுற்றுறான்னா அவன்கிட்ட என்ன எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஆனால் சனின்னா சனியோடய சேர்ந்து ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான், ராகுன்னா ராகுவோடய சேர்ந்து ஒருத்தன் சுற்றுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அப்போ இந்த விஷயத்தை தான் ஒருத்தன் தியானத்தில் சுவாசத்தில் கரெக்டாக ஒருத்தன் கையாண்டு கற்றுக்கிட்டான். இந்த கலை, இந்த செயல், இந்த வடிவம். இப்போ ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் அங்கே கற்றுக் கொடுக்க போகிறது என்னன்னா காலம் எப்படி இருக்குன்னு முதல்ல கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த தேசத்தில் இந்த நேரத்துக்குள்ள இந்த இந்த சூழல் எப்படி இருக்கு, இந்த சூழலை எப்படி கையாளணும், இந்த மக்களை கையாளணும், இந்த சூழல் எப்படி கையாளணும், இந்த சூழல்ல இந்த மக்கள் இத்தனை ஆண்டுகள் இப்படிதான் இருப்பாங்கங்கிறதெல்லாம் தெரியும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனுடைய திட்டமே அடுத்தடுத்து பணிகள் நடக்குது. அப்போ அவனுக்கு சில செயல்கள் எல்லாம் அவன் உணர்த்தி அவன் செய்கிறான். இந்த டயத்தில் இதை கொடுக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு என்னன்னா நீ ஒன்றுமே கொடுக்காத, உன்னை தேடி வருவான், நீ பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துரு
நீ எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த கால சுழற்சியில் எதிர்க்க முடியாது. அதனால சுத்தட்டும், நீ பாட்டில் பாரு, உன்ட்ட வர்றவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் பண்ணு, அப்படியே இருந்துட்டு உன்னோடைய விஷயத்தை முடிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு போட்டு ஓடிடு அப்படின்னா ஓடிடுவாங்க. இப்போ ராமகிருஷ்ணரே வச்சுக்கிட்டிங்கன்னா விவேகானந்தர்கிட்ட ஒரு 14-15 சீடர்களை கொடுத்துட்டு போனார். பார்த்துக்க பிள்ளைங்கன்னு, பெரிய சக்தி வாய்ந்தவர். ஆனால் அந்த பசங்கள்லாம் சோத்துக்கு பிச்சை எடுத்தாங்க. அப்போ ராமகிருஷ்ணர்கிட்ட சக்தி இருக்குல்ல, என்ன பண்ணலாம், நீங்கள் நம்மளையும் அப்படி தான் ஆய்வு பண்ணி பார்க்கணும். சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை பயன்படுத்தலாம்ல. சக்தியை பயன்படுத்தாமல் அவர் என்னமா பண்ணார், இன்னொருத்தன் கனவுல போய் என் பிள்ளைங்கெல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கு, பார்த்து சோறு போடுறா போடா அப்படின்னாரு. அவர் அதிரி புதிரி அப்பயே எந்திரிச்சு, அப்படியே வரலாறா இருக்கு, ஓடி போய் விவேகானந்தரை பார்த்து என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சார். இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்கணும்னே தெரியல நம்ம மக்களுக்கு, புரியுதுங்களா? அதை எப்படி அணுகணும்னு ஒரு யோகி சக்தி இருக்குல்ல, அள்ளி சோத்தை இறக்கடா 2 லோடுன்னு இறக்க முடியாதா? அப்போ அதுதானே நீங்கள் புரியணும். நீங்கள் அழுவும் போது எங்கே கடவுள்களில் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சாமி ரூமில் போய் திட்டுறீங்கல்ல, உனக்கு கண் இருக்கா, கால் இருக்கா, கை இருக்கான்னு நிதானம் இருந்தால் நீங்கள் திட்டுவீங்களா? நீங்கள் அழுவுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறனால தானே அழுவ வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா ஏன் போய் பெருமாளை போய் திட்ட போகிறீங்க, முருகனை போய் திட்ட போகிறீங்க, இயேசுவை திட்ட போகிறீங்க? இப்போ நிதானம் தவறுறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது காரணத்தோடு தான் நடக்குது. அப்போ நீங்கள் எமோஷன் ஆகி என்ன பண்ணுறீங்க? இப்போ அவரு என்ன பண்ணுறாரு, ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த பசங்க இப்படி தான் நீச்சல் அடித்து வரணுன்ட்டு இருக்கு. அப்போ அந்த பசங்களை நம்ம குறுக்கு வழியில் வழி நடத்தக்கூடாது. அப்போ காலம் வேறு மாதிரி சுழற்சியில் இருக்கும்போது அதை விவேகமாக செயல்படணும் தான் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, அதை எப்படி கையாளணுமோ அது மாதிரி தான் கையாளுறாரு. இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரூட்டில் கையாளணுமோ அப்படி தான் கையாள முடியும். டம்மு டம்முன்னு கொடுத்தா நம்ம இந்த லிங்கம் எடுக்கிற கதை தான் அது. அந்த மாதிரி போயிருச்சுன்னு வச்சுங்களேன், பிரபஞ்சத்தோட கனெக்டில் இருக்க முடியாது. அப்போ பிரபலம் அடைவோம், பேசப்படுவோம், மக்கள் அலையா வருவாங்க. அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் இல்லைல்ல.